ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜிடபிள் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஸோ அதையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ட்ரை ஈஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது கூட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ அந்த தண்ணியையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நான் அப்படியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை டாப் மாத்திரம் கட் பண்ணிவிட்டு சைடெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து பீஸாவுக்கு சாஸ் ரெடி பண்ணுறோம் நம்ம. இது கூட நான் இப்போ வரமிளகாய் ஒரு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அது நடுவில் இருக்கிற விதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் அந்த தோல் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இது போல் நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்ம இந்த தக்காளியை எடுத்து இதில் இருக்கிற ஸ்கின்னை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இது இப்போ அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் ஒரு பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பேஸ்ட்டையும் இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதித்து வர்றப்போ கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வேணுன்றதுக்காக நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மாவும் நல்லா ஊறி வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் 2 பீஸாக செய்கிற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நெகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக இந்த மாதிரி மொத்தமாக நம்ம கொஞ்சம் நல்லா நெகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. மாவு நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போது சைடெல்லாம் நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இது போல் சைடெல்லாம் அமுக்கிட்டு நடுவில் நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கிறேன். பிளாக் ஆலிவ் சேர்த்துக்கிறேன். காளான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கிறேன்.
இது கூட நான் இப்போ சீஸ் நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். சீஸ் கொஞ்சம் நிறைய சேர்க்குறச்சு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம அவனில் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இதை ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், டாப் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது நான் அடியில் பாட்டம் மட்டும் வேறு ஒரு ட்ரேயில் மாற்றி வேக வச்சுக்கிறேன். இதை நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு பீஸா நமக்கு இப்போது. அவ்வளோதாங்க, பீஸா நமக்கு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.